ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காசு வருமா நம்பலாமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து பைசா வருமா வராதா அப்படிங்கிற குழப்பத்திலே வந்து இருக்காங்க. அதை பற்றி தான் வந்து தெளிவாக வந்து இருக்க போகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு மேலேயே யூடியூப்பில் வந்து நான் பணம் வந்து வாங்கிட்டு இருந்தேன். இப்போ ஜனவரி மாதம் தான் எனக்கு வந்து கேன்சல் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். யூடியூப்பை நம்பலாம் அப்படின்னா சில பேருக்கு எல்லாருக்கும் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வருமா கேட்டால் கண்டிப்பாக வராது. நிறைய பேர் லட்சமாக வந்து செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. முதல்ல நமக்கு வீஸ் வருமா வராதா இல்லை எல்லா சேனலும் நல்ல நல்ல வந்து வீடியோக்கள் போட்டால் கூட எல்லாருக்குமே வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு தான் வரும். எல்லாருக்குமே வீஸ் வந்து வராது. அதே சமயம் மானிட்டேஷன் ஆகி பணம் கிடச்சி இதெல்லாம் வருது ஒரு கனவுன்னே சொல்லலாம். அதெல்லாம் உண்மையிலே ஒரு லக்குன்னு அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கும் வருமா கேட்டால் கண்டிப்பாக வந்து வராது. ஆனால் வரும் அப்படின்னு நினச்சி வந்து நம்ம வந்து முதல்லே வந்து பணத்தை வந்து செலவழிக்க ரொம்ப வேஸ்ட்டான ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ நான் கூட வரும்போது வந்து நினச்சேன் 1000 சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக வரவே வரவே வராது அப்படி தான் நினச்சேன். என்னமோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிது. கிடச்சி நல்லபடியாக தான் வந்து போய்கிட்டு இருந்து போன வருஷம் என்னாச்சுன்னே தெரில. ஜனவரியில் பைசா வந்து மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆச்சு மானிட்டேஷன் ஆகி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 20,000 10,000 கிட்டத்தட்ட ஜனவரி வரை ஒரு 2000க்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்திருக்கேன். அது கூட கம்மி தான்னு சொல்லலாம். வீஸுக்கு வந்து $2,300 கிட்ட வந்து ஜனவரி வரையும் வந்துச்சு. திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா ஜனவரியில் கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பல முறை 3 மாதம் ஒரு தடவை 3 தடவை கொடுத்தேன் இல்லை. அப்புறம் எல்லோரும் என்ன சொன்னாங்க, சீரியல்னால தான் ஆச்சு அப்படின்னாங்க. அப்போ எல்லா சீரியலும் 15,000 வீடியோவில் நான் கிட்டத்தட்ட 10,000 வீடியோ டெலிட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கம்மியான வீடியோக்கள் தான் இருக்குது. இப்போ வீஸ் வந்து சுத்தமாக போச்சு. ஒரு நாளைக்கு 1,00,000 வீஸ் இருப்பாங்க. இன்றைக்கி 1000 தான் இருக்குது. அப்போ வந்து எங்கேருந்து பார்ப்பாங்க பாருங்கள், வீஸே சுத்தமாக போச்சு. சரி அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோ அழிச்சிட்டு இனிமேல் விளாக் மாதிரி வந்து போடலாம்னு சொல்கிறேன். ஆனால் அதை யாருமே பார்க்கல. லட்சக்கணக்கில் போன இதில் இப்போ வேகமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 100 சப்ஸ்கிரைப் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சப்ஸ்கிரைப் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி யூடியூப்பை நம்பலாமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூடியூப் நம்பலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் மாதிரி வந்து பார்க்கும்போது உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக வளரும். அப்போ யூடியூப்பும் வந்து நல்லபடியாக வளரும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து ஒரு கட்டத்தில் யூடியூப்பே மானிட்டேஷன் ஆகும். நிறைய பேர் பார்த்தாங்கன்னா பணமும் வரும். பிஸ்னஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். அதே நம்ம யூடியூப் மட்டுமே வியாபாரமாக நினச்சி வந்து பண்ணோன்னா வந்து கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யூடியூப்பை வியாபாரம் நினச்சி நிறைய பணம் வருது. ஆனால் எல்லாருக்குமே அப்படி வருமா கேட்டால் வராது. சிலருக்கு தான் வந்து போகும். அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போகும். அதனால தான் யூடியூப்பில் வருமானம் போச்சு அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நிறைய சேல் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து சேல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சேல் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லாத விஷயம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. எல்லாத்துலேயுமே வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதனால் யூடியூப்பை நம்பணும் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நீங்கள் வச்சுக்கோங்க. நல்ல உங்கள் சேனல் போகுது அப்படின்னா உடனடியாக ஏதாவது ஒரு பிஸ்னஸை வந்து பண்ணுங்கள். அதை ப்ரமோட் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பணங்கள் வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. யூடியூப்பும் வருது அப்படின்னா அப்போ வந்து பண்ணும்போது உங்கள் யூடியூப்பும் வளரும், பிஸ்னஸும் வளரும். அதுக்கு அதை மட்டுமே வந்து நம்பி இருக்காதீங்க. இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து சுத்தமாக வந்து காசு கிடையாது. அதை நம்பி வந்து கடனும் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இப்போ 5 பைசா கொடுத்தா இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக பணம் வருது அப்படிங்கிறதுக்காக வந்து இருக்காங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸை பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம். இல்லை யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசிகள்லாம் அடிக்கடி மாறும். முதல்ல வந்து மானிட்டேஷன் ஆகிருக்கும். எனக்கு அப்படி தான் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி பாலிசிகள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். மாறும்போது என்ன ஆகும்னா மானிட்டேஷன் கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து பணம் வந்து வருது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் பணம் நம்ம எப்போ வருதோ அப்போ நிறைய வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம். முன்னாலாம் எத்தனை வீடியோ வேணால் போட்டுக்கலாம். இப்போ வீடியோ போடுறதுக்குள்ளே வந்து கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் நிறைய வந்து கொண்டு வந்துட்டாங்க. பாலிசிகள் மாற மாற நமக்கு மானிட்டேஷன் நிறைய பேருக்கு கேன்சல் ஆகும். அதனால் இருக்கும்போது நல்லா வந்து சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து இருக்கும்போது மட்டும்தான் வந்து சம்பாதிச்ச முடியும். அதுக்கு தக்கன நம்ம வந்து வீடியோவை டெலிட் பண்ணி மாற புதுசாக வீடியோ போடணும். அதே வியூஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து யூடியூப்பை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம். ஏன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு வந்து யூஸ் ஆகும்.
இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.